திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு நமச்சிவாய என்ற அருமருந்தினை கூறி நல்லதையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லையிலே நடனமாடிக்கொண்டிருக்கின்ற அம்பலவாணன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் நமச்சிவாய 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 சொல்லுங்கள், வாழ்வாங்கு வாழ்வீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 2ஆம் திருமுறையிலே திருக்கோடிக்கா என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இது திரிகோடி என்று 3 கோடி ரிஷிகள் பூசித்த காரணத்தினாலே இந்த பெயர் பெற்றது என்று கூறுகிறார்கள். 3 கோடி ரிஷிகள். பெயர் காரணம் சரியாக புலப்படவில்லை. மயிலாடுதுறை கும்பகோணம் தொடர்வண்டி பாதையிலே நரசிங்கம்பேட்டை தொடர்வண்டி நிலையத்துக்கு வடக்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. காவிரியினுடைய வடகரை தலங்களிலே 37வது திருத்தலம் இந்த திருத்தலம். காவிரி வடகரை வழியாக மயிலாடுதுறை கும்பகோணம் பேருந்து வழியிலே இத்திருத்தலம் உள்ளது. வடகரையோடு போகணும், காவிரி வடகரையோட. இறைவனுடைய திருப்பெயர் திருக்கோடிநாயர் ஈஸ்வரர், திருக்கோடிக்கா ஈஸ்வரர். அன்பள் வடிவம்மை. தீர்த்தம் ஸ்ருங்க தீர்த்தம். இந்த கோயிலுக்கு வடது பக்கத்திலே இருக்கிறது, வடபாலன். இந்த ஊருக்கு சம்பந்தர் பதிகம் 1, அப்பர் பதிகம் 3மாக 4 பதிகங்கள் உள்ளன. திருச்சிற்றம்பலம். அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருக்கோடிக்கா என்னும் திருத்தலம். இதில் 2ஆம் திருமுறை 99வது பதிகம் திருக்கோடிக்கா. இதில் 4வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பண்டு செய்த வல்வினை பற்ற கெடும் வகை, பண்டு செய்த வல்வினை பற்றற கெடும் வகை உண்டு மக்கு உரைப்பனான் ஒல்லை நீரொழுமினோ மண்டு கங்கை செஞ்சடை வைத்து மாதொர்பாகமா, மண்டு கங்கை செஞ்சடை வைத்து மாதொரு பாகமா கொண்டு கொந்த மார்பினான் கோடிக்காவு சேர்மினே, கொண்டு கந்த மார்பினான் கோடிக்காவு சேர்மினே. திருச்சிற்றம்பலம். முற்பிறவியிலே செய்த வல்வினைகள், அதான் பண்டு செய்த வெல்வினை, முற்பிறவியிலே செய்த வலிய வினைகள் முழுவதும் அழிந்து ஒழிவதற்குரிய வழி ஒன்றே ஒன்று உண்டு. அதனை உங்களுக்கு நான் கூறுகிறேன். நீங்கள் விரைந்து சென்று அங்கு புறப்படுவீர்களாக. செஞ்சடையிலே கங்கையை சூடி உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டுள்ள மார்பினாகிய சிவபெருமான் அவனுடைய ஊர் திருக்கோடிக்கா. அந்த திருக்கோடிக்காவை சென்று அடைவீர்களாக என்கிறார். அடியார் பெருமக்களே, நீங்கள் முற்பிறவியிலே செய்த வினைகளெல்லாம் பசையற கெடும்படி திருக்கோடிக்காவை சேர்மின். அருமையான திருத்தலம். இந்த பதிகம் கூறவே
கோடிக்காவு சேர்மினே, கோடிக்காவு சேர்மினே, கோடிக்காவு சேர்மினே என்று பாடுகிறார். ஆகவே நம்முடைய தீவினை எல்லாம், நாம் செய்கின்ற பாவம் எல்லாம் தீர வேண்டுமே என்றால் நேரே திருக்கோடிகா என்னும் திருத்தலத்திற்கு செல்லுதல் வேண்டும். வடிவம்மை, அம்பாள் வடிவம்மை, சுவாமி திருக்கோடிகாயீஸ்வரர். பண்டு செய்த வல்வினை பற்றற கெடும் வகை உண்டு மக்குறன எழுமினே மண்டு கங்கை செஞ்சடை வைத்து மாதொர் பாகமா கொண்டு கந்த மார்பினான் கோடிக்காவு சேர்மின்களே சேர்மினே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கோடிகா என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், மகிழ்வோம், அனைவரையும் மகிழும்படி செய்வோம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.